என்ன வீடு வாழ்பவர்களின் அடையாளத்தை சொல்லுவோம். நிறைய வீடுகளில் வாஸ்து குறைபாடு இருக்குது. என்னதான் செய்கிறது? நாங்கள் பணம் தான் கொடுக்க முடியும், இப்படி கட்டி கொடுத்துட்றாங்கன்னு யாரையும் குறை சொல்ல முடியுமா? வாடகை வீட்டில் போய் என்னையா வாஸ்து வேண்டி கிடக்கு? அப்பார்ட்மெண்ட் அப்படித்தாயே கட்டுறாங்க, வேறு இடமே இல்லையா? வாடகை குடி போக முடியல. புலம்பல் காதில் கேட்கத்தான் செய்யுது. சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற எவனையாவது ஒருத்தனை காப்பாற்ற வேணுமே. அவன் கடவுளை கும்பிடுறானே. ஒரு கருங்கல்லில் இறைவன் உருவத்தை செய்து அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த கல்லுக்கிட்ட போய் மயங்கி கிடக்கிறான். பகவானே என்னை காப்பாற்ற மாட்டியா, பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்ற மாட்டியா, மகமாயி என்னை காப்பாற்ற, முப்பாத்தம்மா என்னை காப்பாற்ற மாட்டியான்னு அழுகிறான். வேதனை, வருத்தம். டெய்லி போகிறான். சில பேர் வசதியாக இருக்கான், துணிமணி போட்டிருக்கிற விதம் என்ன, அவன் ஐஸ்வர்யமாக இருக்கானா. பஸ்ஸில் கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போகிறான், கூட்டத்து மத்தியில் போகிறான். அவன் தன்னை பார்க்குறான், அங்கே பார்க்குறான். சில பேர் வசதியாக இருக்கான், ஐஸ்வர்யமாக இருக்கான், விதவிதமான செல்ஃபோன், நகை நட்டு, அப்புறம் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றான். இங்கே இவனால் முடியல, கையேந்தி பவுனில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு மனம் நொந்து போகும். அப்போ இதெல்லாம் இந்த பல்ஸ் ரேட்டை நான் பார்க்குறேன். இந்த சாதாரண அடித்தட்டு மக்களிலே இவனை உயர்த்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா? இவனை எப்படியாவது உயர்த்தி விட முடியாதா? ஏன் கடவுள்னால முடியலை? எல்லாத்துக்கும் கர்மவினை கர்மவினை கர்மவினைன்னு சொன்னால், என் போன ஜென்ம பாவம், போன ஜென்ம விதையும், என் தாத்தை செஞ்ச பாவம், என் பூட்டை செஞ்ச பாவம், அவங்க ஒழுக்கமில்லாமல் போனதினால் அவர்கள் பண்ணுற தப்பு தண்டனையை நான் தான் அனுபவிக்கணுமா? கேட்குறாங்கல்ல. ஏன் சாமி, எங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருக்கான், எங்கள் குடும்பம் ஒன்று மாத்திரமே, எங்கள் வீட்டில் எவனுக்குமே கல்யாணம் ஆகலைங்கிறான். 40 வயசு ஆயிடுச்சு, பெண்ணு கல்யாணம் ஆகலை. 36 வயசு தம்பி கல்யாணம் ஆகலை. யாருமே ஆகலை. எல்லாமே எங்ககிட்ட தான் வந்து சேருமான்னாரு. அவன் வெடிக்கிற வெடிப்பு, கோபம், தாபம் இருக்கு பாருங்க. அவன்கிட்ட எவனும் பதிலே சொல்ல முடியாது. கிட்ட போனால் அடித்து கொன்னே விடுவான். அவ்வளவு ஃபோன், அவ்வளவு கஷ்டம், இனம் புரியாத கஷ்டம். அப்போ என்ன காரணம்? வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்த தின்னா பித்தம் தெளியும். எத்தனை பரிகாரத்தை சொல்றது? காசு செலவழி சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு 100 ரூபாய் ஒரு மரக்கன்று, ஒரு 100 ரூபாய்க்குள்ள வருது. ஒரு நவதானியம். இந்த நவக்கிரகங்கள் எதற்கு பயப்படுவான்னா நவதானியத்துக்கு தான் பயப்படுவான். எல்லா நாளையும் மோதிரக்கல் போட முடியுமா? எல்லா நாளையும் செலவழிச்சு யாகுது அந்த இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. வீடுன்னு இருந்தால் குறை இருக்கத்தான் செய்யும், குப்பையாக இருக்கத்தான் செய்யும், நாத்தம் இருக்கத்தான் செய்யும். நாம் என்ன மியூசியமாக வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது? என்னத்தை தான் பண்ணி தொலைகிறது? பையன் படிப்பு வர மாட்டேங்குது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, கட்டி கொடுத்த இடத்துல இமிசை கொற்றி தொலைகிறானுங்க. என்னையா மனுஷங்க? வயசான காலத்தில் ஓய்வாக இருக்கலாம்னா உறவுகள் சம்பந்தம் பண்ண வகையில் வரக்கூடிய வேதனை சொல்லிலே வடிக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை, குடைச்சல். அப்போ ஏதாவது ஒரு வழி இருக்கா? வேறு ஏதாவது வழி இருக்கா? எதையாவது செய்ய முடியாது. என்னையா அப்படியே அழுகிறான், ஒவ்வொருத்தையும் தவிக்கிறான். அப்போ பல குருமார்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்கள் சொல்லியிருக்காங்க. விருட்சம். கல்யாணம் வச்சுட்டேன், பணம் கிடைக்கல. இந்த பொண்ணுக்கு இருந்திருந்து இப்போ தான் ஒரு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு, நான் என்ன செய்வேன்? ஒரு ஆள் வந்து கேட்டான். அப்போ நான் சொன்னேன், ஏயா கவலைப்படுத? கவலைப்படாது சொன்னேன். அத்தி மரம் எங்கே இருக்கோ அங்கே போல. அத்தி மரம் சொல்கிறத மாத்திரம் கரெக்டாக கேட்கணும். அத்தி மரம் இடத்த தேர்வு செய்து ஒரு கோயிலையும் காட்டினேன். அங்கே அந்த இடத்த கூட்டி விட்ரும், புருஷன் முட்டாட்டியோடு போவோம். அங்கே போய் கூட்டி பெருக்கி எடுத்து நல்லா தண்ணி தெளித்து கோலம் போட்டு மரத்துக்கு கொஞ்சம் சந்தனம் தடவி ஒரு பூவை சாத்தி 6 நெய் தீபம் ஏற்று ஒரு விளக்க போடு, கல்கண்டு வை, கிசுமிஸ் பழம் வை, இயற்கையாக அதை வை. அந்த சாமியை கும்பிட்டு இந்த மரத்தை தொட்டு, அம்மா ஐயா மரத்தொட்டு, எங்கள் குருநாதர் சொன்னார், இந்த மரத்தடியில் வந்தால் என் பாவம் போய்விடும்னு. எனக்கு ஏற்கனவே கடன் இருக்குது, என் பிள்ளைய வேற கட்டி கொடுக்கணும், நான் என்ன செய்யலாம்? அவர் சொன்னார், இங்கே போனால் நடக்கும்னார். அத்தி மரத்தடியில் தத்தாத்திரேயர் வாசம் செய்கிறார், நரசிம்ம சரஸ்வதி வாசம் செய்கிறார். புராணங்கள் நமக்கு என்ன சொல்லுது? புராணங்களில் தான் வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான கேடயம். அப்போ அந்த அத்தி மரத்தடியில் இருந்து போய் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் 6 வாரம் வெள்ளிக்கிழமை வர சொன்னார். போனார், இவர் விளக்க போட்டார், சாமியை கும்பிட்டார், கண்ணீர் விட்டார், அந்த மரத்துக்கிட்ட பேசினார். ஒருத்தட்ட பணம் கேட்க போனால் கேட்குறேன், ஐயா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஐயா, ஏதாவது பார்த்து செய்யுங்கய்யா,
பேசுகிறோமா இல்லையா? அதே மாதிரி அவர் பேசினார். தொடர்ந்து வந்தார். அப்புறம் அவர் பேங்கில் இருந்து பார்த்துட்டு அவர் ஏதோ ஒரு லோன் போட்டிருந்திருக்கார், ஓடி கேட்டிருந்திருக்கார். அப்போ மேனேஜர் வந்து வாயா அப்படின்னு சொல்லி ஒரு 7 லட்ச ரூபா சேங்ஷன் கொடுத்து பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு போனார். 3 லட்சத்தை கொண்டுட்டு வந்தோடனே பிள்ளைக்கு நகை நட்டு துணிமணிலாம் எடுத்தார். மேற்கொண்டு 4 லட்சம் வந்தார். அந்த மேனேஜரையும் கல்யாணத்துக்கு வச்சு, சாமி நீங்களும் கல்யாணத்துக்கு வந்து பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் போயிட்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு முடியவே முடியாதுங்கிறதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஒரு மரத்துக்கிட்ட உண்டு. இந்த கதம் இப்போ நான் சொன்னது உண்மை சம்பவங்கள்.